3 மாசம் என் வீட்லயும் கரண்ட் இல்ல. நான் வந்து ரோட்ல உட்கார்ந்திருக்கேன். போட்டிருக்கேன் VPS. தம்பி அவருடைய உட்காரலாம் சொல்லல உங்களுக்கு அதுக்கு நீ ரோட் பிளாக் பண்ணு நான் நாளைக்கு கேஸ் போடுவேன். சரியா? போடுங்க கேஸ் போடுவேன். உட்கார சொன்னீங்க யாரும் சொல்லலப்பா. புரிஞ்சுங்க வந்தது தானே பேசிட்டு இருக்கதானே அமைதியா இருக்கணும். அதுக்கு ரோட் பிளாக் பண்ணி அத்தனை பேர் ஆம்புலன்ஸ் நீங்க தான் சொன்னீங்க. ஆம்புலன்ஸ் வந்தா வை சார் ஆம்புலன்ஸ் வந்தா வை பண்ணல. வை சார் அன்பா ஏசுங்க. அப்புறம் அதுக்கு மேலே அடம்பிடிச்சு உட்காருவாங்க. விதனவாதம் பண்ணுவாங்க ஈஸியா பண்ணிட்டு வேலை செய்யலாம் நீங்க கேட்கணும். நீங்க விதனவாதம் பண்றீங்க. ஹாஸ்பிட்டல் போற வழி இது. அவசரத்துக்கு போவாங்க நிறைய பேரு. ஆம்புலன்ஸ் போட்டுதான் போக வேண்டியதில்ல. மூணு மாசம் என் வீட்லயும் கரண்ட் இல்ல. நான் வந்து ரோட்ல உட்கார்ந்திருக்கேன். VPS போட்டிருக்கேன் VPS. தனிப்படலாம் பேச முடியாது. பப்ளிக்காக பேசுங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வராது. அது நான் உறுதி கொடுங்க. கண்டிப்பா நாளைக்கு இந்த பிரச்சனை வராது. இன்னைக்கு நைட் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணீங்க. நாளைக்கு காலையில இதுக்காக மீட்டிங் போட்டு மொத்த டீம் உட்காந்து கலெக்டர் உட்காந்து சொல்லிச்சு போட்டோம். இந்த ப்ராப்ளம் ஒரு வாரமா நடந்திருந்தா எனக்கும் தெரியும். ஒரு வாரமா இந்த வாரம் நடந்திருந்தா அட்ஜஸ்ட் பண்ண சொல்லல ஆவாது. கேஸ் ஆனா இப்ப நடராத்திரி யாருமே கலெக்டர் கூப்பிட்டு இது பண்ண முடியாது. நாளைக்கு மொத்த டீம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இதுக்கான ப்ராப்ளம் சொல்லிச்சு. சார் ஈபில யாருமே இல்ல சார். ஒருத்தர் இல்ல ஈபில. ஈபில ஒரு ஆள் இல்ல. நாளைக்கு இதுக்காக ஸ்பெஷல் மீட்டிங் போடுறேன். எனக்காக இது ஒரு வாட்டி டைம் கொடுங்க. நாளைக்கு மீட்டிங் போட்டு நானே கொடுக்க போறேன். சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். டெக்னிக்கலி நடந்தது சொல்றேன். அப்புறம் நீங்க உங்க கேள்விகளை கேளுங்க, நான் அதுக்கும் பதில் சொல்றேன். இந்த ட்ரிப்பிங் வந்து ஒரு 2-3 நாள் என்னைக்கெல்லாம் வந்து வெயில் அதிகமாக இருக்கும், ஒரு 5 டிகிரி 6 டிகிரி சொன்னீங்க. 6 டிகிரி நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தது. அதனால லோடு அதிகம். இருமா அது வந்து நான் சொல்லிடுறேன். நீ எதுக்கிறது சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். சொல்றேன், கொஞ்சம் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். நானும் வேலூர் தான், இங்கே பிறந்து வளர்ந்தவன் தான். எனக்கு தெரியும் வேலூர் பற்றி. கொஞ்சம் இருங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு 5-6 டிகிரி இன்னைக்கு அதிகம். அதுக்கேற்ற மாதிரி லோடுக்கும் கிளைமேட்டுக்கும் ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு. இன்னைக்கு அதிகமானதுனால லோடு அதிகம். லோடு அதிகமாக இல்லை, 300 ஆம்ப்ஸ் மேலே போனால் சொல்றேன் ஒரு 300 ஆம்ப்ஸ் மேலே போகும்போது அந்த ட்ரிப்பிங் சிஸ்டம் ட்ரிப் ஆகுது. கொடுத்து
நாங்கள் கொடுத்து பார்க்குறோம், ட்ரிப் ஆகுது. அதனால் அந்த ஃபீடரில் உள்ள லோடு எல்லாம் வேற ஃபீடர் லோ. நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுறதுலாம் நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அந்த ஃபீடரில் உள்ள லோடை பக்கத்தில் ஃபீடரில் பக்கத்தில் ஸ்டேஷன் சாத்துமலை இல்லைன்னா வேறு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போ கரண்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு நாயுடு கொல்லைன்ற இடத்துல 1 ஏக்கர் நிலம் அலகேட்டா இருக்கு. வேலையை தொடங்கிட்டோம் இல்ல எப்ப இல்ல உடனே நடக்கும். அங்கிருந்து உங்களுக்கு தனி ஃபீடர், உங்க ஊருக்கு தனி ஃபீடர் போடும்போது இந்த தொல்லை கட்டாயமா இருக்காதுன்ற உறுதிமொழி நான் கொடுக்குறேன். இப்ப நடக்க போகுது. ஆல்ரெடி தொடங்கிட்டோம்.